எபிசோட் 30 ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு அண்ட் வெற்றிக்குள்ளார ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. நம்ம ஐஷு வந்து வெற்றி கிட்ட போயிட்டு, "எங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. வீட்டுக்கு வந்து தங்குனது உன்னோட ஃபேமிலி தான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே நம்ம வெற்றியோட மூஞ்சி மாறிடுது. "இப்ப இனிமே என் கூட பேச மாட்டீங்களா?" அப்படின்ற மாரி அவர் கேட்கறதுலாம் நல்லாயிருக்கும். "என்ன மூஞ்சி சுருங்கி போயிருச்சு. நான் என்ன குழந்தையா? அவர் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கிறதுக்கு." அப்படிலாம் கிடையாதுன்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. அண்ட் சரி ஓகே என் கூட நைட்டு டின்னருக்கு வரியா? வெளிய ரெஸ்டாரண்ட் போலாமா? ரொம்ப நாளா ஒரு ரெஸ்டாரண்ட் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு வா அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. ஆனா நீங்க அப்பாட்ட பொய் சொல்லிட்டு தானங்க வரணும் அப்படின்றப்போ, இல்ல இல்ல அவரையும் கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னும், இல்ல இல்ல அப்பாலாம் வேணாம் நீங்க பொய் சொல்லிட்டே வாங்க. ஸோ இந்த என்டையர் கான்வர்சேஷன் வந்து செமையா இருக்கும். அதுல அந்த வெற்றியோட சைட்ல அவர் பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, செம்ம இன்னசென்ட்டா அப்படியே மனசுல பட்டத அப்படியே பேசுற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் ரொம்பவே அழகா கொண்டு போயிட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றி வந்து போறதுக்கு நல்ல ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டியோட ஒரு ஷாப்பிங் ஒண்ணு போயிட்டு ஒரு சட்டை எடுப்பாருங்க. அந்த சீனுமே ரொம்ப என்ஜாய் பண்ற மாரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா அவங்க டின்னருக்கு போறாங்க. அது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ அவர் அங்க ஆர்டர் பண்ண ட்ரை பண்றது, இங்கிலீஷ்ல பேசுறது, என்னன்னே தெரியாம பயங்கர கெத்தா ஏதோ ஒண்ணு ஆர்டர் பண்ணிட்டு சூஷி வரும். அப்புறம் அத அவர் வந்து சாப்ஸ்டிக்ல சாப்பிடுறது. அதெல்லாம் விட பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க அந்த சூஷிய வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, ஃபிஷ் கொஞ்சம் பழசா இருக்கு. இது இன்னும் மொறுமொறுன்னு இருந்திருக்கலாம். ரைஸ ஃபர்ஸ்ட்டு வாயில வச்சுட்டு அப்புறம் நீங்க இத சாப்பிட்டீங்களான்ற மாரி லெக்சர் அடிப்பாரு. நம்ம ஐஷுலாம் டென்ஷன் ஆயிட்டு, எப்ப பாரு சாப்பாட பத்தியே பேசிட்டு இருக்க. இங்கேயாவது வந்து வேற ஏதாவது பேசேன் அப்படிங்கிற மாரி டென்ஷன் ஆகுற அளவுக்கு இவர் பேசிட்டு இருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் அத முடிச்சுட்டு அவங்க வந்து திரும்ப பீச் போற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ அங்க நம்ம ஐஷு சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது, "நான் இந்த மாரி சிரிக்கிற ஆளே கிடையாது. ஆனா என்னமோ தெரியல உங்க கூடலாம் இருக்கிறப்போ தான் நான் இந்த மாரி சிரிக்கிறேன். அதுவும் உங்க அம்மா கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. பயங்கர பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு." அப்படிங்கிற மாரிலாம் அவங்க வந்து ஓப்பன் அப் பண்ணி சொன்னதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஆனா அங்க அவங்க அப்பா வந்து அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ட்ரிங்க் எடுத்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அலறி அடிச்சுக்கிட்டு அவங்க ஓடி வந்தது. ஸோ இதெல்லாமே செம்மையா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரகு வந்து நேரா மாறன்ட்ட போயிட்டு வந்து பேசுறாரு. ஓப்பனாவே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து இந்த ரெசிபி எல்லாம் வந்து ஏன் நம்ம செல் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கேட்குறப்போ, மாறனுக்கு ஸ்பாட்லயே ஃபேஸ்லாம் சேஞ்ச் ஆகுது. பட் இருந்தாலும் அத வெளிய காட்டிக்காம, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் யோசிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. அப்புறம் அந்த பீச்ல அவர் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க் எடுத்துட்டு இருந்தாரு தெரியுமா? அவரு தான் ஒரு கேங் ஒண்ணு வச்சிருப்பாரு. பயங்கர யோயோ கேங் வச்சிருப்பாரு. ஸோ அவங்களோட உட்காந்து ட்ரிங்க் எடுத்துட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, இவர் ரொம்ப கிளியரா சொல்லுவாரு. "நான் வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறேன். இதை எங்க எப்படி செயல்படுத்தணும்னு எனக்கு தெரியும். ஆனா நான் அத பண்றப்போ அது பயங்கரமான ஒரு செக்மேட்டா இருக்கும்." அப்படிங்கிறாரு. கன்ஃபார்மா அவரு ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாரு. என்னத்த போட்டு கொழப்ப போறான்னு தெரியல. எனக்கு என்ன பயம்னா, இவ்வளோ தூரம் போயிட்டு திடீர்னு அந்த ரகு அவர் வந்து இறந்துட்ட மாரி காட்டிட்டாங்க அப்படின்னா, ரியா பவருக்கு வரப்போ நம்ம நெடுமாறன் டோட்டலா எதையுமே மதிக்க மாட்டாரு. என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எபிசோட் 30ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம். செம்ம விறுவிறுப்பா போச்சு. நெக்ஸ்ட் 2 எபிசோட்ஸும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.